எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாப்பாடுகளுமே நான் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் செஞ்சுருக்கிற ஒரு கனவு ஐட்டம் உண்டு. அதாவது ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வகைகள் வேறுபடும். இப்போ எங்கள் தமிழர்கள் சாப்பாடும் வந்து ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் அவருடைய சாப்பாடு வேறுபடும். அந்த வகையில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு கனவாயின்ற ஒரு அல்கஹால் ஐட்டம் எல்லாம் விட்டு, அதாவது வந்து வெள்ளை வைனும் ஹார்மோனியா கண்ட ஒரு அல்கஹால் ஐட்டங்கள் போட்டு செய்யக்கூடிய ஒரு கனவு ஐட்டம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட அறிமுகப்படுத்திக்கொள்ளுங்க. வாங்க இந்த வீடியோ பிடிக்கும் சொல்லி பார்ப்போம். நன்றி. பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து செய்திருக்கிற இந்த கணவாயில் அட்கோல் எல்லாம் விட்ட இது வந்து எப்படி செஞ்சேன்னா பார்க்க போகிறீங்க. இதுக்கு தேவையான உள்ளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், சின்னதாக வெட்டியிருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம், இது நான் கூடுதலான வெங்காயங்கள் எடுத்தனால நான் கொஞ்சம் வெங்காயம் இதில் காட்டிக்கிறாக்குது. நீட்டாக வெங்காயத்தை வெட்டி எடுத்துருக்கிறேன், சின்ன சின்ன துண்டுகள் இல்லாமல். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் எப்படி வெட்டியிருக்கிறேன்னு சொல்லி. இதுக்கேற்ற மாதிரி வெட்டிங்கன்னா சரி. அதோடு சேர்த்து இது சிவப்பு குடமிளகாயம் வந்து அதே நீட்டாக துண்டுகளாக தான் வெட்டியிருக்கிறேன். ஆகலும் மெல்லிஸ் இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக நீட்டு துண்டாக வெட்டிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வட்டி முடிஞ்சு நாங்கள் வட்டினு இதெல்லாம் பார்ப்போம். அது குடமிளகா வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட வந்து பெசில் என்று சொல்கிற இலையும் கொஞ்சம் வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து நான் வட்டின வெங்காயம், அதோடு சேர்த்து உள்ளி, சின்னதாக வட்டின உள்ளி. இதுதான் நான் சொன்ன அந்த அட்கோல் வந்து ஹார்மோனியாகன்னு சொல்கிறது வந்து. அதோடு வந்து இந்த தக்காளி பேஸ்ட்டும் ஒரு டின் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட வந்து வெள்ளை வைனம். ஸோ இது எப்படி செய்முறைன்னு பார்ப்போம். இந்த கனவை வந்து நான் அப்படியே வட்டின வட்டி தான் அப்படியே வாங்குறது கடையிலேருந்து பார்க்க தெரியும். ஒரு சட்டி வந்து சூடானோன்னா கொஞ்சம் ஒலிவ் ஆயில் அதில் விட்டுக்கொள்கிறேன். ஒலிவ் ஆயில் லைட்டாக சூடானோன்னா வட்டி வச்ச உள்ளி கொஞ்சம் வதங்கி வந்தோன்னே வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை நான் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னு சொன்னால் ஓகே. ஸோ வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கி வந்துட்டுது. அதோட வட்டி வச்ச சிவப்பு குடமிளகாயம் போட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பப்ரிக்கா பவுடர், குடமிளகா பவுடர் வந்து 2 கரண்டி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட நான் எடுத்து வச்ச வெள்ளை வைனையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட நான் எடுத்து வச்ச ஹார்மோனியாக்குன்ற அந்த அல்கஹாலையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வட்டி வச்ச பெசில் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டு இதுக்கு தேவையான டொமேட்டோ பேஸ்ட், ஒரு தக்காளி பழ பேஸ்ட்டு வந்து ஒரு 4 கரண்டி பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் எடுத்த வந்து ஒரு 3 கிலோ வந்து இந்த கனவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு வடிவேப்பிலட்டி போட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கனவா வீரத்துக்கு தேவையான தண்ணியும் கணக்கு இல்லாமல் கனவாயிலேயும் தண்ணி இருக்கும். ஒரு கொஞ்சம் இது தண்ணியை ஆட் பண்ணி வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கவரால் மூடி ஒரு 15 நிமிஷம் ஐயோ விட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. எல்லா இதுவும் வந்து சோர்ஸெல்லாம் சேர்ந்து அவிஞ்சி வரும் கணக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு பிறகு எல்லாம் வடிவாக அவிஞ்சி வந்துட்டுது. இப்போ கழுவி வச்ச கனவை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கனவாயை ஆட் பண்ணி போட்டு வடிவாக எல்லா சோஸையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு வடிவாக பிரட்டி மேலுக்கெல்லாம் பிரட்டி போட்டு இன்னொருக்கா கவரால் மூடி போட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் அவிய விட்டவன்னு சொல்லி சொன்னால் கணக்காக அவிஞ்சி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இது எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்மதியில் வந்து மஞ்சள் கலரை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு பவுலில் வந்து பாஸ்மதி ஆட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே வந்து நான் செய்து வச்சுருந்த இந்த கனவா கறி அதை வந்து ஆட் பண்ணி கொடுக்கூடாது. இவ்வளோ தான் இது இந்த செய்முறை வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு நண்பர்கள் ஒரு ஆள் 2 பேர் சரி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.
நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.